ஹாய், வணக்கம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு எனக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 89, 81, நாட் 81. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சங்கீதத்திலே உங்களுக்காக உங்கள் பேர் என்னவாக இருந்தாலும் கர்த்தரை துதித்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை கொடுத்தார். எகிப்திலிருந்து யோசேப்புக்கு விடுதலை கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலை கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருந்தால் மூளைக்கல்லாக மாற்றுவார். அதைதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் பேர் என்னவாக இருந்தாலும் சரி, ரோசி, மேரி, ஜோசப், நீங்கள் இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக கர்த்தர் என்ன உங்களை அவர் சொல்லுவது என்னவென்றால், அவருடைய வாய்மொழி கேட்க வேண்டும். அவருடைய சொல்லை கேட்டால் அவர் உங்கள் சொல்லை கேட்பார் என்று அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சங்கீதம் 81 நீங்கள் என்னுடைய குரலின் சத்தத்தை கேட்டால், கர்த்தருடைய குரலை கேட்டால், அவரை தினமும் தரிசித்தால், அவரை தினமும் தொழுதால், அவரை தினமும் ஆராதித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டால், கர்த்தர் உங்களை கானான் தேசத்திற்கு கூட்டி செல்கிறேன் என்ற இந்த வாக்குத்தத்தத்தில் கொடுக்கிறார். எத்தனை பெரிய வாக்கியம்! என்னுடைய லிங்கை நான் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி பேசியிருக்கிற அந்த பாடல்களும் அப்படியே சொல்லுகிறது. நான் பாடிய பாடல்கள் எதையும் நான் தேர்ந்தெடுத்து பாடுவதில்லை. ஆனால் நான் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய இதே சேனலின் போஸ்ட்டை நீங்கள் பார்த்தால் அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும், முகநூலின் லிங்க். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 81 உங்களுக்கும் எங்களுக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பாலோடுகிற தேசத்திலே கொண்டு செல்வேன். உன்னை ஒரு நல்ல கோதுமை கொடுப்பேன். நல்ல அப்படி என்றால் என்ன? நீங்கள் என்னுடைய குரலை கேட்டால் நான் உங்களுடைய குரலை கேட்பேன். நீங்கள் அழும்போது, நீங்கள் விடியலை தேடும்போது நான் உங்களுக்கு